Hello students, இன்னைக்கு இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 21ல இருக்க மை ஜேர்னல் அந்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் படிக்கலாம். How do you prepare a fruit salad? நம்ம ஒரு ஃப்ரூட் சாலட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுத போகிறோம். ஆனால் அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் சாலடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்ற சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்சஸோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரூட் சாலடை ரெடி பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். எந்த சாலட் செய்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். ஓகே எழுதிட்டிங்களா? செகண்ட் சென்டென்ஸ், ஐ வாஷ் ஆல் த வெஜிடபிள்ஸ். இங்கே அவங்க வெஜிடபிள் சாலட் செய்கிறதால வெஜிடபிள்ஸ் எழுதியிருக்காங்க. நம்ம ஐ வாஷ் ஆல் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஏன்னா நம்ம ஃப்ரூட் சாலட் செய்கிறோம். ஓகே இப்போ அந்த செகண்ட் சென்டென்ஸை கரெக்ஷன் பண்ணி எழுதுங்க. ஓகே நம்ம செகண்ட் சென்டென்ஸ் எழுதிட்டோம். இல்லை லாஸ்ட் வேர்ட் வந்து ஃப்ரூட்ஸ்னு எழுதியிருக்கோம். FRUITS ஃப்ரூட்ஸ் கரெக்ஷன் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ தேர்ட் சென்டென்ஸ், ஐ ஆஸ்க் மை ஃபாதர் டு கட் தெம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க யார்கிட்ட இதை கட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பீங்களோ அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணும். ஃபாதரா, மதரா, ஃப்ரெண்டா, டீச்சரா, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி தேர்ட் சென்டென்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணி எழுதணும். ஓகே எழுதுங்க. ஓகே இங்கே வந்து ஐ ஆஸ்க் மை மதர் டு கட் தெம்னு எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து ஐ ஆஸ்க் மை ஃபாதர் டு கட் தெம் கூட எழுதலாம். அடுத்தது ஃபோர்த் சென்டென்ஸ், ஐ புட் த பீசஸ் ஆஃப் கேரட், குக்கும்பர், பீட்ரூட், ரேடிஷ், ஆனியன், டொமேட்டோ, கேபேஜ் இன் எ பவுல். ஓகே நம்ம இதில் என்ன சென்டென்ஸ் கரெக்ட் பண்ணோம்? ஃப்ரூட் சாலட் செய்கிறதால இங்கே இருக்க வெஜிடபிள்ஸோட நேமெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் நேம் எழுதி இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ புட் த பீசஸ் ஆஃப் ஆப்பிள், மேங்கோ, பனானா இன் எ பவுல். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸ் நேம்லாம் இதில் எழுதலாம். ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதி முடிச்சுட்டு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இன் எ பவுல் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். லாஸ்ட் டூ சென்டென்சஸ் பாருங்கள், ஐ மிக்ஸ் தெம், ஐ கிவ் இட் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐ மிக்ஸ் தெம் எழுதிட்டு ஐ கிவ் இட் டு மை ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ஐ கிவ் இட் டு மை டீச்சர், இல்லைனா ஐ கிவ் இட் டு மை ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ். உங்களுக்கு எந்த வேர்டுக்கு கரெக்டாக ஸ்பெல்லிங் தெரியுமோ வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே ஐ கிவ் இட் டு மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக நீட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி முடிச்ச அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.